வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா புட்டிங் எப்படி வீட்டிலேயே சுலபமாக சுவையாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் டு ட்ரைன்னு சொல்லுவேன். இதுக்கு நான் நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை கீழே அண்ட் சைட்ஸ்லாம் நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நம்ம எதில் கேக்கு வேக வைக்க போகிறோமோ அதில் தான் நீங்கள் வந்து நெய்யெல்லாம் அப்ளை பண்ணணும். கீழே வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஓகே, பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வேற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 1 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூட வாட்டர் ஆட் பண்ணி அந்த சீனி நல்லா கரைய விட்டுக்கலாம். இந்த கேரமலை வந்துட்டு ரொம்ப செவக்க விட்டக்கூடாது, அப்புறம் கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ லைட்டாக வந்தோன்னே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கலருக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கணும். இந்த கலர் வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உடனே இதை வந்து நீங்கள் ஊற்றிடும். இல்லை நீங்கள் அதிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த சூடோடு இருக்கிறப்பவே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே எடுத்து இதில் ஊற்றிக்கணும். ஓகே, இப்போ அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வேறொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பால் கூட 1 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரவா புட்டிங் செய்கிறதுனால நம்ம ரவா ஆட் பண்ண போகிறோம். அந்த பாலில் நான் இன்றைக்கி 1 கப் ரவா எடுத்துருக்கேன். 1 கப் ரவாவை பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ரவாவை வறுக்கவோ எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ரவாவை மட்டும் அது கூட சேர்த்துக்கிட்டா போதுமானவை. ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக வந்திருக்குன்னு. இப்படி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்ததுக்கப்புறமா அதில் 2 முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அப்போ தான் வந்து முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நமக்கு வந்துட்டு எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்காது. அதனால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரவா பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கொதிக்க வச்சு, அதை நம்ம இது கூட சேர்த்து 2த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதுக்கு மேலே நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக கீழே தட்டி விட்டுக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாயில் தண்ணி ஊற்றி மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம இதை 20 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாலே நமக்கு சூப்பராக வந்து ரவா புட்டிங் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வெந்துச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி குறித்து வச்சு நான் வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்துருச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தி உள்ளே விட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெந்துருச்சான்னு தெரியும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. ரவா புட்டிங் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு உடனேலாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் எடுக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சைட்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஓரத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவா புட்டிங் ரெடியாக இருக்குன்னு பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்குமே. அண்ட் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வாயில் வச்சோடனே கரைஞ்சிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.